கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, செல்லோ ரோமலோவின் சில பல உருட்டுகள். அந்த வீடியோ ஒரு 3 வீடியோ ஷார்ட் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த 3 வீடியோவையும் பார்த்து வந்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாக்குத்தத்த வசனம் எரேமியா 29:11 இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையிலையும் நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரு, ஆனா என் வாழ்க்கையில அதெல்லாம் நடக்கிற மாதிரியே தெரியலையே. அதே போலதான் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்தோம். படிக்கிறது இல்லையா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தப்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் இருந்த மறந்து சொல்லடா. அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அவங்க தினமும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. அதே போல் அவங்களுடைய ஃபேமிலி பூரா யாராச்சும் ஒருத்தர் டெய்லி ஒரு வசனம், டெய்லி ஒரு வாக்குத்தத்தம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி உபதேசம் பண்ணாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. வாக்குத்தத்தத்தை வச்சு சொன்னாங்களா? வாக்குத்தத்தம் நமக்கு உண்டானதா அப்படின்னு சொன்னால் வாக்குத்தத்தம் நமக்கானது இல்லை. அப்படி பிரசங்கிக்க யாருமே இது பண்ணல. அவருடைய சீசர்கள் யாரும் அப்படி பிரசங்கம் பண்ணலை. வாக்குத்தத்தம் இந்த ஒரு தின வாக்குத்தத்தம், மாத வாக்குத்தத்தம் அப்படிங்கிற காரியமே எழுதப்படவில்லை. புரியுதுங்களா? நிறைய காரியங்கள் பாருங்கள். பவுல் கிறிஸ்துவை பிரசங்கித்தாங்க. அதுக்கு அடுத்தாக்கில் பேதுரு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். எல்லா சீசர்களும் கிறிஸ்துவை பிரசங்கித்தாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் அப்படிங்கிற காரியங்களூடாக பயணிக்கலை. ஏன்னா அதாவது எப்படின்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9-11 வசனத்தில் என்ன சொல்கிறாரு பவுல் அப்படின்னா, ஐஸ்வர்யவான்களாய் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதவுமான பல இச்சைகளில் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. பாருங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற பவுல் என்றையாயிலும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தையோ அல்லது வசனத்தையோ சொல்லி உபதேசித்தாங்களா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. கிறிஸ்துவை பிரசங்கித்தாங்க, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. சரி, இயேசுவிடத்தில் நம்ம கற்றுக்கொண்ட பாடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் எப்படி வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகள் கெடுக்கும், அங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் ஊடாக நீ பயணி இந்த ஆசீர்வாதத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி உபதேசத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லவே இல்லை. புரியுதுங்களா இல்லையா? அப்போ ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது மத்தேயு 19:24 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதுகளிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒட்டகமானது ஊசியில் அப்படின்னா இஸ்ரவேல் யூதர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 6 o'clock எப்படின்னு கேட்டிங்கன்னா டோரை லாக் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த தெருக்குள்ளேயோ அல்லது அந்த தேசத்துக்குள்ளேயோ 6 மணிக்கு மேலே கதவை பூட்டிடுவாங்க. அதில் ஒரு சின்ன பாதை இருக்கும். புரியுதுங்களா? சின்ன பாதை தான் அது. ஊசி நுழையிற மாதிரியான ஒரு பாதை, ஒரு மனுஷன் போகிற பாதை மாதிரி இருக்கும். அதில் ஒட்டகம் நுழைஞ்சிருமா, ஆனால் ஐஸ்வர்யவான் நுழைய முடியாதான். அந்த அளவுக்கு குண்டா இருக்கிறாங்க, கொழுத்து போய் இருக்கிறானுங்க. அவனுங்களால நுழைய முடியாதபடிக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார். அப்போ பாருங்க, இப்படி ஆண்டவர் சொல்லி இருக்க திரளான ஆசிபாசிகள் இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர், நீங்க இதெல்லாம் சொத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காதீங்க, திரளான ஆசைகள், திரளான பொருளாசை உடையவர்களா நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கித்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பிரகாரமான ஆசீர்வாதத்தை வச்சு இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் இந்த சிஸ்டருக்கு ஏன் தென்படவில்லை அப்படிங்கிறதான் தெரியல. ஏன்னா இவங்க நியாயப்பிரமாண வாக்கு தத்துவத்தின் ஊடாக பயணிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? அங்கே உள்ள ஆசீர்வாதம் இவங்க என்னமோ இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி, இவங்க என்னமோ யூதர்கள் போலவே வாக்குத்தத்தம் நிறைவேறல, கவலைப்படாதீங்க அப்படின்னு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, வேத வசனத்தை உருட்டுகிறவர்களாகி இவங்க தான் தின வாக்கு தத்துவம், மாத வாக்கு தத்துவம் சொல்லி உருட்டுறாங்க. இந்த வாக்கு தத்துவம், தின வாக்கு தத்துவம், மாத வாக்கு தத்துவம் இதெல்லாம் இவங்க சொல்றாங்க அப்படின்னா புறப்பண்பிலும் அப்படி இருக்கிறது. கிளி சோசியக்காரன் சொல்லுவான், அதே மாதிரி ஜோதிட வல்லுநர்கள் சொல்லுவான், இன்றைக்கு நீங்கள் சிவப்பு கலர் சட்டையை போட்டிங்கன்னா உங்களுக்கு ராசியாக இருக்கும், கண்ணில் மையிட்டீங்கன்னா கருப்பு கலர் மண் மையிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், 6 to 7 நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழா வரியாக சொல்லுவான். அது புறப்பண்பில் இருக்குது.
ஆண்டவர் சொன்னார், "நீ எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாத. இது அண்ணாணிகள் செய்கிறாங்க, நாடி தேடுறாங்க. நீ அதெல்லாம் தேடாத. உடைக்காக தேடாத. எதுக்கும் இந்த உலக ஐஸ்வர்யத்துக்காக நாடாத, ஓடாத" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும், உங்களுக்கு தரப்படும். பட் அதனுடைய ஊடாக நான் உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆசி பாசிகள், காரு மங்களா, அது இதுன்ட்டு நான் அந்த உலகத்துக்கு உரியமான காரியத்தை நான் பின்பற்றினேன்னா நான் மாம்ச பிரகாரமாக ஓடுகிறேன் என்று அர்த்தம். அப்போ நான் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் அவரு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நேராகத்தான் நாம் பயணிக்க வேண்டும். சரிங்களா? அதாவது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் செய்த மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அதுலயும் கீழே சொல்றாரு, யாரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. இதுதான் கொடுத்திருக்கிறாரு வாக்குத்தத்தம், இதுதான் நமக்கு. புரியுதுங்களா இல்லையா? அப்போ இவங்க வந்து டெய்லி வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு கவர்மெண்ட் வந்து என்னன்னா, மாதமானால் ரூ. 1000 ரூ. 2000 கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு அறிக்கையை கையெழுத்திட்டாங்க. ரூ. 1000 இல்லை, ரூ. 2000 மாதமானா முதியவர்களுக்காக கொடுக்குறோம், முதியோர் பென்ஷன் மாதிரி கொடுக்குறோம், விதவைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை விடுறாங்க. ஆனால் பல யூடியூப் சேனல்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாதமானால் ரூ. 5000 அறிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் போடுவான். கவர்மெண்ட் முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை போட்டு விடுவான். ஃபேக்கான காரியத்தை கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தன்னை ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த வாக்குத்தத்தம் அப்படிங்கிற கான்செப்ட் ஊடாக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை மறைக்கிறார்கள், அல்லது நித்திய ஜீவன் போற வாசலை இவர்கள் அடைத்து போடுகிறார்கள். இவங்கெல்லாம் உலக பிரகாரமாக இருப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? செல்ல ரொமலவனுடைய தாயார், எனக்கு தூதர்கள் வந்தாங்க, அது வந்தாங்க, இது வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுனாங்க. அப்போ அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? நூலை போல தானே சேலை, தாயை போல தானே பிள்ளை. தாய் வழி எவ்வளியோ அவ்வளியே பின்பற்றுறாங்க. புரியுதுங்களா? அந்த செல்ல ரொமலோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்கேயாவது ஒரு பக்கம் ஃபாரினில் போயிட்டு ஒரு ஷூட் எடுப்பாங்க, பாட்டு ஷூட்டு. பாட்டு எல்லாம் எடுக்கணும்னா வெளிநாட்டில் செலவு பண்ணி பல லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே போயிட்டு ஒரு 5 பேராக போய் அப்படியே ஒரு குரூப்பாக ஒரு இது பண்ணிவிட்டு கேமராமேனெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து, அப்புறம் அங்கே அவங்க அலையிற இடங்களெல்லாம் வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுத்து அப்படி பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடிகையை போல இவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏமாத்துறதுக்கு என்ன வழி உண்டு? இப்போ நீங்கள் வாக்குத்தத்தம் நீங்கள் சொல்லலை அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய மல்கியா புஸ்தகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தசம்பாகத்தை உருட்ட முடியாது. புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவ பிரசங்கிச்சிங்கன்னா இங்கே தசம்பாகம் காணிக்கைங்கிறது ஒழுங்கு செய்யப்படவில்லை, தசம்பாகம் குறிப்பிடப்படவில்லை, அந்த முறைமைகள் புதிய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அங்கே உள்ள வசனமாக இருக்கக்கூடிய மல்கியா புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய இதை இது பண்ண முடியும். அதுலேயும் பாருங்க, அதுலேயும் ஒரு ஏமாற்று வேலையை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டு தசம்பாக காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அப்போ அது யாருக்கானது? தசம்பாகம் அந்த அந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வந்து கொடுக்கப்பட்டது. எப்படின்னா என்னன்னா, ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கன்னா, அவர்கள் இஸ்ரவேலரே, புத்தியில சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கையும் தேவாராதனையும் நியாயப்பிரமாணங்களும் அவர்களுடையவைகளே. அப்போ அவங்க இதெல்லாம் செஞ்சாதான் அவங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான காரியங்கள். நீங்கள் தசமபாகம் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்கிற சட்டத்திட்டம் இருந்தது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்வியல் கிறிஸ்துவுடனே கூட இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழணும், அவருடைய சுத்தமாகிய எல்லா காரியங்களையும் செய்யணும், நன்மை செய்யணும், நமக்கு இருக்கிறத விட்டு தரித்திரனுக்கு கொடுக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் ஒன். அவங்களுக்கு இல்லாத காரியம் பரிசுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், என்றும் கிரியை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இவங்க என்னென்ன வாக்குத்தத்தம் என்ன 2 கொரிந்தியர் 1:20 எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதே. அப்போ இது வாக்குத்தத்தம் நமக்கு தானே வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பன்மையாக சொல்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறத நம்ம விழாவாரியாக மேலே ஃபர்ஸ்ட் வசனத்துலேருந்து நீங்கள் வாசிக்கணும். வாசித்தாதான் அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? அப்போ நம்ம திரளான அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதில் இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்னா, நித்திய ஜீவன் தான் நமக்கு அருளப்பட்ட காரியம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. பேதுரு சொல்லியிருப்பாரு, பவுல் சொல்லியிருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. அப்போ ஏன் கிறிஸ்துவை ஏன் பிரசங்கித்தாங்க? அப்போ நான் ஊழியக்காரனா இருக்கேன் அப்படின்னா நான் கிறிஸ்துவை மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்ணணும். இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நான் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எப்படி ஆகும்? தினமுமா இருக்கிறாரு, தினமுமா இது பண்ணுறாரு. அவருடைய ராஜ்யத்தையும் நீதி நம்ம தேடிட்டே இருக்கணும். நமக்கு உண்டான இந்த உலகத்துக்கு உண்டான எல்லா காரியமும் வரும். போதுமன்ற மனதுடனே கூட தேவபக்தியே மிகுந்த ஆதாயம்.
புரியுதுங்களா? பணத்தாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு போதும் என்று எண்ணுங்கள், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கர்த்தர் கைவிடுவதும் இல்லைன்னு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் வந்து ஒரு 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 காரியத்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக ஆண்டவர் சொன்னார்னா அது கண்டிப்பா நடக்கும். இன்றைய வாக்குத்தத்தம் அவர் தாராரு அப்படின்னா என்றும் பொய்யுரையாத தேவன் கண்டிப்பாக நிச்சயமாக தருவார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரிடத்தில் பாரபட்சமோ எந்த காரியமும் கிடையாது. தரலன்னா தருவார், தரலன்னா தரல. ஏன்னா அவர் சொல்லலை, அதனால கிடைக்க போறல. புரியுதுங்களா? அவர் சொன்ன விவகாரம் வேற, இவங்க சொல்லுகிற விவகாரம் வேற. இவங்கெல்லாம் கைத்தடிகளா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் ஒரு நூதன புரட்டர்கள் அப்படின்னு இருக்கிற. அதுக்கு அடுத்தாக்கல